Hi friends, welcome to my channel Geetha's Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து zigzag stitch வந்து silk thread அப்புறம் zari thread யூஸ் பண்ணிட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இந்த ஸ்டிச்சோட சிம்பிள் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜிக்ஸேக் வந்து ஜிக்ஸேகாக நாங்கள் போட்டுட்டு போகிற செயின் ஸ்டிச்சு. இப்படி தான் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு லென்த்தாக இருக்கிற லைனாக இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நாங்கள் இப்படி ஜிக்ஸேகாக வந்து செயின் ஸ்டிச் இப்படி போட்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் ஜிக்ஸேக் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இருக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அகலமாக இருக்காமல் ரொம்ப கம்மியாக குட்டியாக போட்டுட்டு போகணும். அந்த சென்டரில் இருக்கிற கேப் வந்து ரொம்ப அகலமாக இருக்காமல் போடுங்க. அது வந்து நான் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கே தெரியும், பாருங்கள். இந்த ஸ்டிச்சோட மெயின் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ வந்து சில்க் த்ரெட் வச்சு இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கர் பென்சில் வச்சு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போது செயின் ஸ்டிச் அந்த லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறது வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணலைன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள். நான் வேணால் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க வந்து வேணால் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுட்டு போங்க. லென்த்தாக எடுத்து போடாதீங்க. பேக் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டது வந்து அது லென்த்தாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். எந்த ஸ்டிச்சுக்கு நாங்கள் எப்படி போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தை செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் டிசைனோட அவுட்லைன்லேயும் அப்புறம் ப்ளவுஸோட நெக் பார்டர்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த டிசைனோட லோடிங் ஸ்டிச்சாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டிச்சோட ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பார்டர் அப்புறம் அந்த அவுட்லைனுக்கு மட்டும்தான் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போது செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ ஜிக்ஸாக நாங்கள் செயின் ஸ்டிச் வந்து அது மேலே எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கல்ல பேட்டர்னு, அந்த பேட்டர்ன் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் போடணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபஸ்ட்டு நீடில் குத்தி ஒரு லூப் இழுத்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு இந்த பக்கமாக நீங்கள் வந்து குத்தணும். மறுபடியும் குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப் இழுத்து மறுபடியும் செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமாக மறுபடியும் குத்தணும். ஜிக்ஸாக நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஜிக்ஸாக போடுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த லூப் இழுத்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமாக வந்து குத்தணும். பாருங்கள், நான் பேட்டர்னில் காட்டினது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக லென்த்தாக கேப் வந்து ரொம்ப அகலமாக காட்டியிருந்தேன். ஆனால் இதில் வந்து பாருங்கள், அந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்களே பார்த்து போடணும். அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கமாகவே நீங்கள் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு போகணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி அகலமாக தூரமாக நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு போனீங்கன்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். அது அழகாக இருக்காது, பார்க்குறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேப் அகலமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக கேப் விட்டு போட்டுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிற பார்த்துக்கோங்க. அந்த மெயின் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமாக இந்த பக்கமாக நாங்கள் வந்து ஜிக்ஸாக செயின் ஸ்டிச்சு பக்கமாகவே போட்டுட்டு போகணும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட மெயின் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கரெக்டாக கற்றுக்கலாம். அந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு வந்து சென்டரில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து கரெக்டாக போட்டுட்டு போங்க.
இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த ஜிக்ஸாக வர அந்த ஸ்டிச் வந்து எப்படி தெரியுதுன்னு நீங்களே கரெக்டாக பாருங்கள். அந்த ஸ்டிச்சோட கேப் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோ. இப்போ இதே ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் பேக் சைடு ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் லாக் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு போங்க. மெயினாக சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட் எடுத்து போடணும். இப்போது இது வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. இது கூட எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேம் அதே ப்ராசஸ்லேயே ஜிக்ஸாகாக வந்து நாங்கள் செயின் ஸ்டிச் போட்டு போகிறோம். சென்டரில் வந்து லைன் செயின் ஸ்டிச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக நாங்கள் ஜிக்ஸாகாக போட்டுட்டு போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த செயின் ஸ்டிக்கு சென்டரில் வர கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பார்த்து போடுங்க. இதுவும் சேம் அதே ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு சொல்லித்தர எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரு டிசைனில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிசைனில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு காட்டினீங்கன்னா மட்டும்தான், போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் லேர்ன் பண்ணுற எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு டிசைனில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு டிசைன் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அது தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நானும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைனில் இந்த ஸ்டிச் போட்டு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்களும் ஒரு டிசைனில் இந்த ஸ்டிச் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டிசைன் போட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து நான் டிசைன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். என்னோடய கிளாஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.